My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.4 question number 2 பார்க்க போகிறோம். Find the equations of tangents to the hyperbola x square by 16 இங்கே எழுதிக்கலாம் minus y square by 64 equal to 1. அந்த tangent வந்து எதுக்கு parallel இருக்குன்னா tangent parallel to 10x minus 3y plus 9 equal to 0. இப்போ நல்லா கவனிங்க, இந்த லைன் இதுதான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் இருந்ததுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் the line parallel to 10x minus 3y plus 9 equal to 0 is 10th படித்தது ஞாபகப்படுத்துங்க. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் மாறாது, ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் மாறும். அதுக்கு பதிலாக ஒரு கே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் இருந்தால் அது இப்படி தான் இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மாறாது, பட் கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். இப்போது இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் இந்த ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு ஏ ஸ்கொயர் என்ன பி ஸ்கொயர் என்ன இங்கே எழுதிக்கிறேன். பாருங்கள், எது ப்ளஸில் இருக்கோ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கிறது தான் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் 16 அண்ட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. புரியுதுங்களா? ஸோ அவங்களே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எனக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் டு பி எ டேஞ்சண்ட் டு ஹைப்பர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்போலாவுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் இஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனில் நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி நான் கே கண்டுபிடிக்க போகிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த மறுபடியும் இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. இதை நான் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். நல்லா கவனிங்க, 10x இங்கே இருக்கட்டும், ப்ளஸ் கேவும் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3y எந்த பக்கம் போனதுன்னா ப்ளஸ் 3y ஆகிடும். இப்போ மறுபடியும் இதை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் எழுதணுன்னா ஒய் ஈக்குவல் டு பாருங்கள் 10க்கு அடியில் ஒரு 3 10/3 எக்ஸு ப்ளஸ் கே கடியில் ஒரு 3 ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. அப்போது நம்மளோட எம் யாருன்னா 10/3, அடுத்து சி யாருன்னு பார்த்தீங்கன்னா k/3. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கே யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த சி ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன். கே ஸ்கொயர் பை 9, அதாவது கேக்கு ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர், 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து ஏ ஸ்கொயர் எனக்கு தெரியும், இதோ இருக்குது பாருங்கள் 16. எம் ஸ்கொயர் பாருங்கள் 10/3 ஹோல் ஸ்கொயர், 10/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 64. புரியுதாப்பா? ஓகே, இப்போது கே ஸ்கொயர் பை 9 அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பண்ண வேணாம். 16 இன்ட்டு மேலே பாருங்கள் 10க்கு ஸ்கொயர் பண்ணால் 100, 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 64 கடியில் ஒரு 1 போட்டுக்கோங்க. இப்போது கே ஸ்கொயர் பை 9 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 தான் வரும். அப்போ 9க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் 16 இன்ட்டு 100 1600 போட்டுக்கலாம். இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 64 into 9, 9 4s are 36, balance 3, 9 6 are 54, plus 3 57, so 576. இப்போ இந்த 9 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 1600ல் 576 நான் கழிச்சிட்றேன். அப்போது இங்கேருந்து நான் பாரோ பண்ணிட்டோம்னா 5 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேவா? 10 - 6 4, 9 - 7 2, 5 - 5 0, அப்போ 1024. k ஸ்கொயர் ஈக்குவல் டு 1024. இப்போ 32 இன்ட்டு 32 பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9.
6 plus 6 12 balance 1 9 plus 1 10 அப்போ இது யார் 32 ஸ்கொயர் அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 32க்கு ஸ்கொயர் அப்போ கே யார் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 புரியுதுங்களா எனக்கு கேக்கு கிடைச்ச வேல்யூ எடுத்து இங்கே போட போகிறேன் 10x minus 3y plus k equal to 0 minus 3y plus or minus k க்கு எனக்கு கிடைச்ச வேல்யூ 32 equal to 0 ஓகேவா that implies நீங்கள் எப்படியே கம்பைண்டாக விட்டால் கூட ஆன்சர் கரெக்டு தான் கொஞ்சம் செப்பரேட்டாக எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் 10x minus 3y plus 32 equal to 0ன்னு ஒன்றும் அண்ட் 10x minus 3y minus 32 equal to 0 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் ஓகேவா ஸோ இப்படி செப்பரேட் ஈக்குவேஷனாக எழுதினாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி கம்பைன்டு ஈக்குவேஷனாக எழுதினாலும் ஓகே ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்